ஒரு அழகான பெரிய குளத்தில் ஷீலு என்ற சிறிய மீன் வாழ்ந்து வந்தது. ஷீலு எப்போதும் துருதுருவென இருக்கும். அந்த குளத்தில் நிறைய பெரிய மீன்களும் இருந்தன. பெரிய மீன்கள் எப்போதும் ஷீலுவிடம், குளத்தின் கரை ஓரம் போகாதே, அங்கே தூண்டில் இருக்கும், ஜாக்கிரதே என்று எச்சரிக்கும். ஒரு நாள் குளத்தின் கரையில் ஒரு சிறுவன் உட்கார்ந்திருந்தான். அவன் ஒரு நீண்ட குச்சியில் நூலை கட்டி அதன் நுனியில் ஒரு மண்புழுவை மாட்டி தண்ணீருக்குள் விட்டான். தண்ணீருக்குள் அந்த புழு ஆடுவதை பார்த்த ஷீலுவுக்கு நாக்கில் எச்சில் ஊறியது. ஆஹா, எவ்வளவு சுவையான புழு! இதை ஏன் மற்றவர்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறார்கள்? எனக்கு தெரிந்து இதில் எந்த ஆபத்தும் இல்லையே என்று நினைத்தது. ஷீலு மெதுவாக அந்த புழுவை நோக்கி நீந்தியது. அப்போது ஒரு பெரிய மீன் தடுத்து, ஷீலு, அது ஒரு வலை. அதன் உள்ளே கூர்மையான இரும்பு தூண்டில் இருக்கும், அதை தொடாதே என்று எச்சரித்தது. ஆனால் ஷீலு அதை கேட்கவில்லை. நீங்கள் எல்லாம் பயந்தவர்கள், நான் தைரியசாலி என்று சொல்லிக்கொண்டே புழுவை ஒரு கவ்வு கவ்வியது. அடுத்த நிமிடம் ஷீலுவின் வாயில் கூர்மையான முள் குத்தியது. சிறுவன் தூண்டிலை வேகமாக மேலே இழுத்தான். ஷீலு தண்ணீரை விட்டு வெளியே வந்தது. அதனால் சுவாசிக்க முடியவில்லை. பயத்தில் துடித்தது. ஐயோ, பெரியவர்கள் சொன்னதை கேட்காமல் போய்விட்டேனே. ஷீலு அதிர்ஷ்டவசமாக மிகவும் சிறிய மீனாக இருந்ததால் சிறுவன் அதை மீண்டும் குளத்திலேயே தூக்கி போட்டுவிட்டான். தண்ணீருக்குள் விழுந்த ஷீலு நிம்மதி பெருமூச்சு விட்டது. அன்று முதல் பெரியவர்கள் சொல்லும் பேச்சை கேட்டு சமத்தாக வளர்ந்தது. நீதி: பெரியவர்களின் அறிவுரையை அலட்சியம் செய்யக்கூடாது. அது நம் நன்மைக்கே.